மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 2. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆதியாகமம் 18:14. தேவனுடைய ஆவி எந்த விதத்தில் செயல்படுத்தப்பட்டாலும் அது செயல்பட வல்லமை உள்ளது. இதன் வல்லமையை விளக்கும் விதமாக அப்போஸ்தலன் நமக்கு நமது கர்த்தர் இயேசுவையும் அவருடைய சொல்லத்தமான மரணத்தையும் மற்றும் எப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவி இயேசுவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்தது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். கர்த்தர் இயேசுவின் சார்பாக செயல்படுத்தப்பட்ட இந்த தேவனுடைய வல்லமை இந்த யுகத்தின் முடிவில் உண்மை உள்ளவர்களாகிய கிறிஸ்துவின் சரீரம் அங்கங்களின் சார்பாகவும் செயல்படும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள காரியம் சுட்டிக்காட்டுவது என்னவெனில், தேவனுடைய வல்லமையை நாம் ஒருவேளை நமக்கு பயனுடையதாக ஆக்கிக் கொள்வோமே ஆனால் புதிய சுபாவம் மாம்சத்தை ஜெயம் கொள்ளவும் அதை கீழ்ப்படுத்தவும் தக்கதாக வலிமை அடையும். இதைவிட மேலாக மாம்சத்தை நீதியின்படி சேவை செய்யத்தக்கதாக சுறுசுறுப்பும் ஊக்கமும் அடையும் செய்யும் என்பதே ஆகும். ஆமேன்.